அண்ட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கிளே வீடியோ தான். இது வந்து என்கிட்ட ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து எங்கள் அக்கா பண்ண வீடியோ. இது வந்து நானே பண்ணது, அவ கூட எங்கள் பாட்டி பண்ணது. இதுனா நாங்கள் பண்ணது, இது நான் பண்ணது, இதுவும் நான் பண்ணது, இதுவும் நான் பண்ணது, இதுவும் நான் பண்ணது. இது மட்டும் எங்கள் பாட்டி சொன்னாங்க. இந்த பானையும் இந்த லட்டு மாதிரி இருக்கு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அம்மா அந்த விளக்கு எங்கள் பாட்டி தான் செஞ்சாங்க. இது மேலே இருக்குன்னு நான் தான் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பார்த்தீங்கன்னா ரோஸ். அதாச்சும் இந்த ரோலில் அதை பண்ணி இது அதில் சக்கரை நாட்டு ரவுண்டு பண்ணி விடுவாங்க. நூடுல்ஸ் மாதிரி இந்த மாதிரி தான். ஆனால் இது நான் உருட்டி இருக்கேன். அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதனால் நான் மறுபடியும் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டில் இது ட்ரை பண்ணல, இதான் லாஸ்ட்டு ட்ரை பண்ணேன். இது வந்து நாங்கள் வந்து அப்படியே இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக இதோ இந்த மாதிரி இப்படி பண்ணுவோம். நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு போனேன், சாப்பிட்ருக்கு லட்டு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இப்போ ஆனா பெண்ணாக கேட்டிருப்பீங்களா அதுமே கமெண்டில். இது பெண்ணு, இது பேர் வந்து அணு. இது இப்படி எப்படி சேர்த்து பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது தள்ளி வச்சுருந்தேன். அப்புறமா இது வந்து இப்படி பண்ணி உருட்டுக்கட்டை வேணும். உருட்டுக்கட்டை வேணாம் கையில் எப்படிலாம். இப்போ நம்ம கட் பண்ண கத்தி எடுத்துருவோம். நம்ம இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு ஷேப்பாக இப்படி கட் பண்ணிவிட்டு அவ்வளோ இப்படி கொஞ்சம் பண்ணால் நம்மளுக்கு வந்துருச்சு. இதை மாதிரியெல்லாம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரோல் பண்ணணும். அதுக்குள்ளே எங்கள் அக்கா வந்துட்டா. வா வா வீடியோ எடுக்கலாம். இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து இங்கே பக்கத்தில் உட்கார்ந்து பண்ண போலாம். வாங்க கோய், இதோ இந்த கை இங்கே பார்த்தீங்களோ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன பண்ணணும்னா இப்படி பிச்சு போட்டுருக்கூடாது. ரவுண்டு பண்ணலாமா, பண்ணிடலாமா, வாங்க பண்ணிடலாம். அப்புறம் நல்லா நம்ம ரவுண்டு பண்ணியாச்சு. இந்த ஷேப்புக்கு வேணும் நம்ம கையில். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி வந்து பண்ணி இருக்கணும். எங்கள் அக்கா இப்போ நல்லா நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடும். இப்போ வந்து நாங்கள் இப்போ ரவுண்டு பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே ரவுண்டு பண்ணிட்டோம். இப்போ நம்ம அமுக்க போகிறோம். அது வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா இப்போ 1 2 3 4 நல்லா இது மாதிரி ஒட்டிடணும். ரொம்ப ஒட்டுனா வந்து கீழே இந்த தடையிலலாம் ஒட்டிடும். அதெல்லாம் பார்த்து சேஃபாக பண்ணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணலாம். எங்கள் அக்கா அதை செய்கிறேன், ஆனால் ஒரு ரோஸ் செய்கிறேன். நான் வந்து அந்த மாதிரி ஒன்று செய்கிறேன். பார்த்தீங்களா வந்துடுச்சு. அவள் ஏதோ பாக்ஸ் மாதிரி நான் போட்டு பண்ணுறேன். மேலேயும் கீழே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதுனா இந்த வேஸ்ட்டுனா இது இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி பார்த்தீங்களா பிங்க் கலர் பார்த்தீங்களா ஒன்று ஓட்டிடுச்சு. பார்த்தீங்களா இது பார்க்க உங்களுக்கு கப் கேக்கு அந்த மாதிரி செய்கிற மாதிரி தெரியும், ஐஸ்கிரீம் மாதிரியும். இது டபுள் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறோம். இந்த வேஸ்ட்டும் பண்ணிடலாம். ஓகே, இது என்ன பண்ணியிருக்கேன்? ரோஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரோஸோட இதழ்களெல்லாம் பண்ணியிருக்கேன்.
இப்போ காம்பு பண்ணணும். கொஞ்சம் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் லீஃப் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து லீஃப் தான் பண்ண போகிறேன். லீஃப் பண்ணலாம் வாங்க. லீஃப் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் வந்து இந்த ஸ்டெம் இருக்கிற இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் லைட்டாக ஒட்டிக்கலாம். சைடில் மட்டும் நான் சும்மா ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோ மாதிரி நானும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் வேறு மாதிரி பண்ணுறேன். இது வந்து நான் 2 தான் பண்ணுவேன். அதனால் ரொம்ப நிறைய வேணும். இந்த மாதிரி இருந்துச்சு இருக்கும். இப்போ நான் வந்து ரோஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு வந்து லீஃபில் வந்து லைட்டாக கோடு போடுறதுக்காக கத்தி எடுத்திருக்கேன். இந்த கத்தியில் தான் நான் வந்து லைட்டாக கோடு போட போகிறேன். இந்த எடுத்துடலாம். லைட்டாக அப்படி எடுத்து போட்டால் போதும். இப்போ நான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ். எனக்கு நான் வந்து அழகாக ரோஸ் பண்ணிட்டேன். இது என்ன? இது பேர் என்ன? இது ரோஸ் கேக்கு. ஓகே. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வடை. அதாச்சும் ஒரு கிரீன் வடை. அதுவும் எந்த ஊர் ஸ்பெஷல் கிரீன் வடை? கிரீன் வடையா? இது வந்து நம்ம ஊர்ல தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல இருக்காது. ஆனா இது சைனால இருந்து வந்து. அப்படியா? ஓகே ஓகே. சாஸ் இருக்கு. சரி. அப்ப இது என்ன? இது இந்த yellow கலர்ல இது அழகா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது. இது வந்து ஸ்பெஷல் நூடுல்ஸ். ஸ்பெஷலா? சைனா நூடுல்ஸ். ஓ, ஸ்பெஷலா சைனா நூடுல்ஸா? ஓகே. இது இது உளுந்த வடை. உளுந்து வடையா? ரெட்டா இருக்கு. இது வந்து உளுந்து வடை. இதுனா சாதாரண மத்த வடை. சாதா வடைனா இந்த சாதா வடைனா இந்த மாதிரி எப்படி இது இது எல்லாமே அப்ப சைனா ஐட்டம்ஸா? ஆமா. ஓகே ஓகே. அப்ப இது என்னது? இது மட்டும் இந்தியால இருந்து வந்தது. ஓ, இந்தியாவா? என்னது அது? அதுவா? இது வந்து பச்சை மிளகாய். ஓ, பச்சை மிளகாவா? பச்சை மிளகாய் இந்தியாவில் பச்சை மிளகாய் எப்படியா இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கு. ஓ, ஓகே ஓகே. கிரீன் கலர். அப்ப இது அடுத்தது? இதுவா? லட்டு. புளி பிடிச்ச லட்டு. ஓகே. சோட்டா பீம் லட்டுவா? ஆமா. ஆனா அதுல வந்து இந்த கலர் இருக்கும். இந்த கலர் yellow கலர். yellow கலரா? ஓகே. நீங்க வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல சோட்டா பீம். இது எல்லாமே சோட்டா பீம் லட்டு வந்து நீங்க கிரீன் கலர் கிரீன் கலரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிதானே? ஆமா ஆமா. yellow கலர் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டோம். சரி சரி. இப்போ கிரீன் கலர் லட்டு இருக்கு. சரி, அப்போ உங்க கடைக்கு வந்ததெல்லாம் கிடைக்கும் அப்படிதானே? கடையில எல்லாருமே வாங்கிட்டு போவாங்க. உங்க கடை எங்க இருக்கு சொல்லுங்க, அப்பதானே எல்லாருக்கும் வர முடியும். அப்ப இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உங்க கடையில தான் கிடைக்கும் அப்படின்னா உங்க கடை அட்ரஸ் சொல்லுங்களே, அப்பதானே எல்லாருக்கும் வந்து வாங்க முடியும். சொல்லுங்க. ஓகே ஓகே. என்ன அப்புறமா எங்க வீடு எங்க இருக்கு எல்லாம் கேட்டிருப்பீங்க. வீடு வந்து திருமலவாயில். திருமலை நகர்ல எங்க வீடு இருக்கு. மறக்காம வந்துருங்க எங்க வீட்டுக்கு. அப்பதான் இந்த மாதிரி. அப்ப நீங்க கடை வந்து வீட்டுல தான் வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓ, ஓகே ஓகே. தனியா கடைலாம் வைக்கல, வீட்டுக்குள்ளே நீங்க கடை மாதிரி சின்னதா வச்சிருக்கீங்க. வெளியே வச்ச கடை புட்டிட்டு போடும், வண்டி எடுத்து வீட்டுக்கு போடும், இவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதனால வீட்டுக்குள்ளே கடையை ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. கடை பேர் வந்து ஹவுஸ் சைனா கடை. ஓ, ஹவுஸ் சைனா கடை.
அப்படியா? சைனா ஸ்பெஷல் சைனா லெட்டு இதுனா எங்க கிடைக்குதுன்னா சைனால இருந்து தான். அது சைனால இருந்து எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன். இங்க நிறைய பேர் காசு கொடுத்துருந்தாங்க. அந்த காசை வச்சு கொஞ்சம் நிறைய காசு வந்துச்சு. அதனால இந்த வீடு வாங்கினேன் பெருசா. அப்புறமா இங்க நிறைய ரூம்ஸ், இந்த 2 ரூம் 2 பாத்ரூம், அப்புறமா இங்க மாதிரி. ஓகே. அப்போ வந்து நீங்க வந்து ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டேன் லாஸ்ட்டு. அது என்னன்னா மறக்காம கிளேல வந்து கையை கழுவிடுங்க, அதை மட்டும் பண்ணிடுங்க. இப்போ கிளாஸ் ஸ்கூலுக்குலாம் போனீங்கன்னா எல்லாமே கேட்பீங்க, டவுட் இருக்குதான். ஆமாம் நான் போகிறேன், நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, இவன் வந்து 6th ஸ்டாண்டர்ட். இவனா யாரு புரியல? அக்காவா தங்கச்சியா? யார சொல்றீங்க? நான் எங்க அக்கா தான் சொல்றேன். அக்கா இவன்றீங்க, தப்பு தானே? தப்புதான். அப்ப என்ன சொல்லணும் அக்காவை? இப்ப அக்காவை என்ன கூப்பிடுவீங்க? அக்கா தான் கூப்பிடுவோம். அப்ப அவ இவன் சொல்லக்கூடாதுல்ல, தப்பு தானே? சாரி சொல்லு அக்காட்ட. சாரி அக்கா. ஓகே, குட் பாய். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். அது வந்து நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். அது லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு 5,000 லைக் சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்கப்பா. ஏன்ப்பா நீங்கள் ஒருத்தங்களாவது போட்டு விடுங்க. ஏன் சும்மா தட்டி விடுங்க, லைக்கை சப்ஸ்கிரைபும் தட்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே லைக்கு எல்லாமே வந்துடும். அப்புறம் சில்வர் பட்டர் கிடைச்சிடும். லைக் என் 2 days லீவு, அதனால நான் வீடியோ போட்டுடுறேன். லைக்கு சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நான் இந்த 2 கிளே வச்சு ஒரு கேக் ரெடி பண்ணுவேன். அப்புறமா ஒரு கேக்கு, நிறைய நூடுல்ஸ் செய்வேன். இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கிளே கொடுங்க. சின்ன வீட்டில் எதுவுமே இல்லைனா இந்த கிளே வாங்கி கொடுத்துருங்க. அம்மா மறக்காம சாப்பிட போகும்போது கை கழுவிடணும். கை கழுவாம சாப்பிட்டாங்கன்னா வயிறு ஃபுல்லாக பூச்சி வந்துடும். அப்புறமா உடம்பு சரியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் போய் வயிறு கிழிச்சு எடுக்கணும். சாப்பிட மட்டும் கை கழுவ நினைப்போமே, இல்லை கிளே விளையாட முடிச்சுட்டு கழுவணும்ல. அது சொல்லவே இல்லை நீங்கள். விளையாண்டு முடிச்ச உடனே என்ன பண்ணணும்? கை கழுவணும். அப்படி சொல்லுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ சொல்லு. அடுத்த வாட்டி நாங்கள் பூனை விளையாட்டு விளையாடுவோம். அது அப்புறமா தான் அங்கே ஒரு பூனை உட்காந்துருக்கு. இவன் பேர் வந்து அனு, இன்னொருத்தர்னா பையன். இது பொண்ணு, அவன் பையன். பையன் வந்து அவங்க எங்கேயோ வெளியே சுற்ற போயிருக்கான், ஊர் சுற்ற போயிருக்கான், வெளியே போயிருக்காங்க. இங்கே இது எங்கள் வீட்டு பூனை அனுஸ்தி, அவன் பேர் அப்பூஸ்தி. இருந்தாலும் பூஜை ரொம்ப பெரிய அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த வாட்டி பூனை வீடியோ போடுறேன், வீடியோ போடுறேன் 3 வாட்டி. அதுவும் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வாட்டி போடுறேன்.